வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம். போராட்டக்காரராகவே தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வாழ்ந்தவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் நல்லக்கண்ணுவனுடைய 101வது பிறந்த தினம் இன்னைக்கு. இந்தியாவினுடைய சுதந்திர விடுதலை போராட்டத்துல தொடங்கி தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், சாதி ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான போராட்டம், சுரண்டலுக்கு எதிரான போராட்டம், கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டம்னு சொல்லி தொடர்ந்து பல போராட்டங்களை சந்திச்சு சிறைச்சாலைக்கு சென்றவர். தன்னுடைய 18 வயசிலிருந்து 80 ஆண்டுகளுக்கு மேலாக கம்யூனிஸ்ட் இயக்கத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கார் தோழர் நல்லக்கண்ணு. பல போராட்டங்கள், சிறைச்சாலைன்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்தார் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். 1948ஆம் ஆண்டு நெல்லை சதி வழக்க போட்டு 7 ஆண்டுகள் நல்லக்கண்ணு சிறையில் அடைச்சப்ப அங்க இருந்த காவலர்கள் அவருடைய மீசைய கையால புடுங்கினதாகட்டும், சுருட்டு வச்சு பொசுகினதாகட்டும், அதுக்கப்புறம் முடிவெடுத்தாரு, இந்த சமூகத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய முகத்துல நான் மீசைய வைக்க மாட்டேன்னு சொல்லி அப்படி முடிவெடுத்த கம்யூனிஸ்ட் தான் தோழர் நல்லக்கண்ணு. மதுரை பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டின்ற ஊராட்சி மன்றங்கள தலித்துகள் தலைவர்களா இருக்கக்கூடாதுன்னு சொன்னப்ப தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் 4000 பேரை ஒன்று திரட்டி போராட்டத்தை நடத்துறாரு. அதுக்கப்புறம் 2006 ஆட்சிக்கு வந்த தமிழ்நாடு அரசானது 2 இடத்திலும் தேர்தல் நடத்துனுச்சு. அந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்தது தோழர் நல்லக்கண்ணுவினுடைய போராட்டம். தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுடன் நின்றவர் தோழர் நல்லக்கண்ணு. சாதி ஏற்றத்தாலும் சுரண்டலும் இல்லாத சமூகத்தை உருவாக்கத்தான் என்னோட இலக்குன்னு சொல்லி தொடர்ந்து போராடினார். இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஆட்சி, அதிகாரம், அரசியல் சொல்லி எங்கிக்கிட்டு இருந்தப்ப இங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களினுடைய பக்கம் நின்று அவங்களுக்கான நீதியை பெற்று தருவேன், அதுக்காக நான் தேர்தலில் தோத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி தன்னோட கொள்கை நிறைய பாதுகாத்த கம்யூனிஸ்ட் தான் தோழர் நல்லக்கண்ணு. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்